இன்றைக்கி பிக் பாஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் நாமினேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து எலிமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடும் வந்து டெலிகாஸ்ட் ஆகல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்பாட் எவிக்ஷன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா பிக் பாஸ் சீட்லேருந்து வெளியேற அதிக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தி பிக் பாஸ்ல இது மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக உள்ள வருவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து எலிமினேஷன் பண்ணுறது ரொம்ப சில்லியாகவே இருக்குது இந்த பிக் பாஸ் ஷோவில். பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்கடாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அது போக எபிசோடில் தான் அவங்களோட குணத்தை வந்து பார்க்க முடியும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் கழிச்சு தான் வந்து சண்டை ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் டீமு. ஜெஃப்ரி பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா அசல் கோளாறு, அப்புறம் வந்து நிக்சன் பண்ணுற வேலையை இவரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் வந்து சாச்சனா வந்து வெளியே போகிற மாதிரி இருந்தால் இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாகவே சொல்லலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்குள்ளே கொண்டு வந்து பர்சனாலே வெளியே அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வேலைன்னே தெரியல. பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேக் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய்.